ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்ன கேள்வி? வாட் டஸ் இட் மீன் டு பி கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட்? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. நான் வந்து தேவனுடைய சாயல்ல நாம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத எப்படிலாம் மக்கள் விளங்கிக்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதுல பெஸ்டான கருத்து என்ன, அது எப்படி பைபிளோட ஒன்றி போகுது, அப்படி அந்த பெஸ்டான கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்ன மாதிரியான காரியத்தை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இன்னைக்கு நாம பார்க்க போற கேள்வி டாபிக் என்ன அப்படின்னா, வாட் டஸ் இட் மீன் டு பி கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட்? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. முக்கியமா ஒரு ஒரு 2 அல்லது 3 கருத்துக்கள் இருக்கு. தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு 2, 3 கருத்துக்கள் இருக்கு. முதலாவது கருத்து வந்து சப்ஸ்டான்டிவ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டான்டிவ் வியூ அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் அல்லது ஒரு 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 ஸ்டஃப்ன்னு சொல்றோம், அல்லது இதை வந்து நம்ம ஒரு பொருள் அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம்னா, ஒரு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குணம் அல்லது மனுஷங்குள்ள இருக்கிற அந்த தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த தன்மை தான் மனுஷனை வந்து தேவ சாயலாக வைத்திருக்கிறது, அல்லது தேவ சாயலாக மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து தன்மைனா என்ன, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பிரத்யேகமான தனித்துவமான தன்மைனா என்ன, அவனை வந்து மனுஷனை தேவனுடைய சாயல்ல இருக்கிறவனாக காண்பிக்கிற அந்த சிறப்பான தன்மை, தனித்துவமான தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து மனுஷனுக்குள்ள இருக்கிற இன்டலெக்ட், அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன், அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த இமோஷன்ஸ், அப்புறம் அவன் வந்து ரீசன் பண்றான் இல்லைங்களா? அதாவது ஒரு காரியத்தை வந்து குறித்து யோசித்து, அதாவது இது சரியா தவறா அப்படின்னு பார்க்குறான் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த ரீசனிங் எபிலிட்டி, அதுதான் அந்த திறமை, அதுதான் வந்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை. அது மட்டுமல்ல, அதோட சேர்ந்து அவன் அவன் வந்து அவனுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஆவிக்குரிய தன்மை, ஆத்மா அப்படிங்கிறது, இது எல்லாமே மனுஷனை வந்து மனுஷனை தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றதாக காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த வியூல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக இதுல உள்ள ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இதுல உள்ள இந்த 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 கருத்துக்கு வலுவூட்டும் காரியம் என்ன அப்படின்னா, இது மனுஷனை விலங்குகளுக்கு மேலாக வைக்கிறது. கரெக்ட் தான், விலங்குகளுக்கு மேலாக வைக்கிறது. ஆனா வேத புஸ்தகத்துல விலங்குகளுக்கு மேலாக மனுஷன் வந்து இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேவன் வந்து நாசியில சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவாக மாறினான். அந்த ஜீவ ஆத்மா, அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது அந்த ஜீவாத்மாவானான் அப்படின்னு, ஜீவ ஆத்மா அப்படின்ற வார்த்தையில வந்து எந்த விதமான தனித்துவமும் இல்லை. நீங்க வந்து எபிரேய பாஷையில ஆதியாகமம் 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் நீங்க வாசிக்கும் போது, மனுஷன் வந்து ஜீவாத்மாவாக மாறினான் அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து ஆத்மாவை கொடுத்தார். அந்த ஆத்மா தான் மனுஷனை வந்து மிருகத்துல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவியாக வைத்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜீவ ஆத்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான், ஹாயா ஹாய் நெஃபெஷ் அப்படிங்கிற வார்த்தையை தான் எபிரேய மொழியில 1வது மற்றும் 2வது அதிகாரங்கள்ல, ஆதியாகமத்துல விலங்குகளுக்கும் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தமிழ்ல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, லிவிங் சோல் அப்படின்றதுக்கு பதிலா ஜீவராசி, ஜீவராசி, ஜீவராசின்னு வரும். ஜீவராசின்றது
விலங்குகளுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, மனுஷங்களுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஜீவர் இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, ஆண்டவர் வந்து மனுஷனுடைய நாசியில சுவாசத்த ஊதுனபோது, அவன் ஜீவராசியாக மாறினான். அவன் ஜீவன் கொண்டு எழுந்தான் அப்படின்னு தான், ஒரு உயிராக மாறினான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய, அவன் வந்து ஜீவாத்மாவாக மாறினான் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நிச்சயமாக அது அது தவறு தான். ஏன் அப்படின்னா, இது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன வந்து தழுவின ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்கிறது. அப்ப நம்ம சொல்ல முடியும். ஸோ, அதனால இது இந்த சப்ஸ்டான்டிவ் வியூ, அதாவது மனுஷனுக்கு வந்து குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அ ஒரு ஒரு தனித்துவமான அட்ரிபியூட்ஸ், ஒரு குணங்கள்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மனுஷன் வந்து மனுஷனுக்கு அறிவு இருக்கு. அவன் வந்து நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்லிட்டு அவன் வாதம் செய்ய முடியும். அப்புறமேட்டு அவனுக்கு வந்து ஸ்பிரிட் இருக்கு, ஆத்துமா இருக்கு. அது வந்து ஆண்டவரோட கனெக்ட் பண்ண முடியும். அ இப்படின்ற சொல்ற விஷயம் தான் மனுஷன வந்து ஆ அ மனுஷன் வந்து தேவ சாயல்ல இருக்கான் அப்படிங்கிறத காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் இந்த இந்த ஆர்குமென்ட்க்கு, இந்த வாதத்துக்கு வலுவூட்ட முடியும். அது என்ன அப்படின்னா, மனுஷன் வந்து அ ஆம் விலங்குகளை காட்டிலும் டிஃபரண்ட்டா இருக்கிறான் அல்லது மேலாக இருக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் தான் காண்பிக்குது. ஆனா, நாம விலங்குகள விலங்குகள்லேருந்து வித்தியாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரியங்கள் இருக்கு. ஆனா, எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய காரியம். ஆ அதாவது மனுஷன் வந்து விலங்கிலிருந்து வித்தியாசமா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு மிக, மிக அதாவது இர்ரெஃப்யூட்டபிள், நம்ம தவிர்க்க முடியாத, முறியடிக்க முடியாத ஒரு ஆர்குமென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பைபிள்ல ஆ விலங்குகளும், பறவைகளும் கூட என்ன ஆ மண்ல தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மனுஷனும் மண்ல தான் படைக்கப்பட்டிருக்கான். விலங்குகளுக்கும் தேவனுடைய அந்த தேவனுடைய சுவாசம் தான் இருக்கு. நமக்கும் தேவனுடைய சுவாசம் தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்முடைய நாசியில ஊதினார் அப்படின்னு இருக்கிறத ஒழிய, மற்றபடி ஆ வேற ஒன்றும் இல்ல. ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கும், விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்மை ஆண்டவர் அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். முதலாவது நான் இங்க பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பலர் வந்து மனுஷனுக்கு தனித்துவமான ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை என்ன அப்படின்னா, அவனுடைய அறிவு, அ அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற ஆன்மா, அ இதுதான் அவன வந்து தேவனுடைய சாயலாக வைத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆ அத தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த அ ஆர்குமென்ட்ல இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலவீனம் என்ன அப்படின்னா, மிருகங்களுக்கும் இன்டெலெக்ட் இருக்கு. இன்டெலெக்ட் அறிவு இல்லன்னு சொல்லவே முடியாது. இந்த தூக்கணாங்குருவின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆ கூடு கட்டுறத பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து உள்ளுக்குள்ள போற மாரி இருக்கும். அது வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஆர்க்கிடெக்சர்ன்னு நம்ம சொல்லலாம். அழகா பண்ணுது. அப்புறம் மில்லர்ட் எரிக்சன் அப்படிங்கிறவரு வந்து அவருடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி புக்ல இந்த காரியத்த குறித்து பேசும்போது ஒரு ஆ அதாவது வைல்ட் அனிமல வந்து ஆராய்ச்சி பண்ற ஒருத்தரு, அவர் தன்னுடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கிற ஒரு காரியத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பன்சி ஆ குரங்கு என்ன செய்யுது, அது ஒரு கிளையில ஒரு ஒரு மரத்துல கிளைய உடைச்சு, அதுல அது சின்ன சின்னதா நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் உடைச்சு போட்டு, ஒரு குச்சி மாரி அத தயாராக்கிக்கிட்டு, அது என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 ஆ மீட்டர் அது ஓடுது. ஓடி போயிட்டு, அங்க உள்ள ஒரு ஆம் எறும்பு புத்த வந்து அது நோண்டுது. நோண்டுனோன அதிலிருந்து கரையான்லாம் வெளில வருது. அப்புறம் அத எடுத்து சாப்பிடுது. அப்ப அவரு அத பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு டூல உருவாக்குது. ஒரு மிருகம் வந்து ஒரு கருவிய உருவாக்கி, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு ஓடி என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்குதுல்ல. ஒருவேள மனுஷங்களுடைய அறிவுக்கு உச்சத்துல என்னது விலங்குகள் இல்லாம இருக்கலாம். பட் விலங்குகளுக்கு அறிவே இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதேபோல விலங்குகளுக்கு வந்து அ உணர்வுகளே இல்ல அப்டின்லாம் சொல்லவே முடியாது. பலர் வந்து இந்த ஆன்மாங்கிறது இந்த இந்த ஆர்குமென்ட்ட பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மாங்கிறது வந்து இந்த உணர்வுகள் அப்டின்னு சொல்லுவாங்க. பட் உலங் அ ம மிருகங்களுக்கு வந்து உணர்வுகளே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. நான் நேஷனல் ஜியோகிராஃபி பார்க்கும்போது, ஒரு மிருகம் அ அ இறந்து போயிருச்சு அப்டின்னா, எல்லா மற்ற மிருகங்கள்லாம் வந்து அத சுத்தி நின்னு சோகமா பார்க்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அ ஈவன் அகைன் சில குரங்குகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நேஷனல் ஜியோகிராஃபிக்ல தான். ஒரு அவங்களுடைய
அ ஆளு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னோனே, அதுங்க வந்து ஆல்மோஸ்ட் நாம எப்படி மார்பிள அடிச்சுட்டு அழுவோமோ, அதே போல அ ஒரு எக்ஸ்பிரஷன் காண்பிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஸோ, அ மனுஷங்களுக்கு உள்ள அந்த உணர்வு அல்லது அறிவு தான் அ தேவனுடைய சாயல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அ முதல்ல நம்ம பார்க்குற ஒரு விஷயம். 2வது வந்து ரிலேஷனல் வியூன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? தேவனுடைய சாயல்னா என்ன அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ரிலேஷனல் வியூ அப்படின்னா என்னது? மனுஷங்க வந்து ஒருத்தவங்களோட பழக முடியும். தேவனோட பழக முடியும். ஒருத்தவங்களோட பழக முடியும். ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்க முடியும். அப்புறம் அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியா, ஒரு குடும்பமா வாழ்றாங்க. அதுதான் வந்து தேவனுடைய சாயல் அப்படிங்கிறத காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. ஆஃப் கோர்ஸ் யாஹ்! ஆம் அதாவது மனுஷங்க வந்து நிச்சயமாக கம்யூனிட்டியோட தான் வாழ்றாங்க. நாகரிகம்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கிளஸ்டரா கொத்தா அங்கங்க பார்த்தீங்கன்னா, குரூப்பா வருவாங்க. அப்புறம் பெரிய சிட்டி. அதனால தான் இந்த இந்த நாகரிகம் வளர்ந்து இருக்கிற அந்த பட்டணத்த பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கன்ஜஸ்டடா இருக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும்போது, அங்கங்க ஒரு சின்ன சின்ன அ கூட்டமா இருக்கிறத நாம பார்க்குறோம். அது உண்மதான். பட் அதுதான் தேவனுடைய சாயலா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் தேவனுடைய சாயலா அப்படின்னா, அது மட்டுமே என்ன செய்ய முடியாது, தேவனுடைய சாயலாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து மனுஷன படைச்சாரு, மனுஷிய படைச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பலுகி பெருகுங்கள்னு சொன்னாரு. நிச்சயமாக அது வந்து அ ஒரு 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 கூட்டத்த உருவாக்குங்க, குடும்பத்த உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த விதத்தில இந்த வாதம் வந்து சரியாக இருந்தாலும், இந்த வாதத்தில இருக்கிற வீக்னஸ் என்ன? இந்த வாதத்தில இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்க மட்டும் அப்படி கம்யூனிட்டியா வாழ்றது கிடையாது. மிருகங்களும் தான். மிருகங்களும் தான். அகைன் 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 அண்ட் அகைன் நீங்க வந்து நான் நேஷனல் ஜியோகிராஃபி தான் நான் சொல்லுவேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டம் கூட்டமா தான் போகும். தனியா போறத நீங்க பார்ப்பீங்க. பட் மிருகங்கள் கூட்டம் கூட்டமா போகும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் யூ இஸ் தேனீக்கள நீங்க பாருங்க. கூட்டம் கூட்டமா தான் போது. கூட்டம் கூட்டமாக. அவைகள் வந்து ஒரு கம்யூனிட்டியா இருக்கு. அந்த கம்யூனிட்டிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அ அவங்களுடைய அந்த அந்த தேனீக்களுடைய கம்யூனிகேஷன் மெத்தடே வந்து சூப்பரான கம்யூனிகேஷன். ஒரு தூரத்தில இருக்கிற தேனீ வந்து இன்னொரு தேனீயோட கம்யூனிகேட் பண்ணி, அது இன்னொன்னோட பண்ணி, நேரா அந்த தேன் கூட்டுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்துரும். அப்படி அழகான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து அ தேனீகிட்ட இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஸோ, உறவு கொள்றதோ அல்லது கம்யூனிகேஷன் பண்றதோ, இந்த லாங்குவேஜோ அ இதுதான் தேவனுடைய சாயல்ன்னு சொல்லவே முடியாது. நான் நினைக்கிறேன், நிச்சயமா நெறைய சயின்டிஸ்ட் கூட சொல்றாங்க. ஏதோ ஒரு விதத்தில அ அனிமல்ஸ் அ விலங்குகள் வந்து தங்களுக்குள்ள பேசிக்குதுங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். நம்மள போல ஒரு அட்வான்ஸ்டு டெவலப்ட் லாங்குவேஜ் ஒரு பாஷை, மொழி இல்லாட்டினாலும், அதுங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேசிக் அ அ லாங்குவேஜ் நிச்சயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸ்கிரிப்ட்லாம் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவைகள் ஏதோ ஒரு விதங்கள்ல கம்யூனிகேட் பண்ணுதுன்றத பார்க்குறோம். அப்ப அத வச்சு மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது. இதுதான் தேவனுடைய சாயலு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்றது தான் ஆ நாம பார்க்குறோம். அடுத்தது 3வது வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபங்ஷனல் வியூ. ஃபங்ஷனல் வியூ அப்படிங்கிறது வந்து ஃபங்ஷன் ஒரு வேலை, ஒரு ரோல், ஒரு பங்கு. மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பொறுப்பு. அத வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சாயல்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படின்ட்டு சிலர் சொல்றத நம்ம பார்க்குறோம். இந்த வியூ வந்து ஒரு பெஸ்ட்டான வியூ அப்படின்னு சொல்லுவேன். இந்த வியூ வந்து அ இந்த கருத்து வேத புஸ்தகத்தோட ஒன்றி போகுது அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அப்ப இந்த இந்த கருத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அம் வேத புஸ்தகத்துல இதுதாங்க தேவனுடைய சாயல். இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வரையறை இருக்கா அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் இந்த வரையறைய வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க ஃபார் எக்ஸாம்பிள் அன்புனா இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைய வந்து நம்ம மிக தெளிவாக போடவே முடியாது. அன்பு வந்து இது வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணப்படுது, எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுது, வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அன்புனா இப்படி, இப்படி, இப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க வந்து ஒரு வரையறைய இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல அ ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு வரையறை இருக்கு அப்படின்னா, அது நிச்சயமா எப்படிலாம் அன்பு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் என்ன செய்றாங்க, இன்னைக்கு வந்து அன்புனா இதுதாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதே போலதான் நாம எப்படி வந்து அந்த தேவனுடைய சாயல் வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வந்து தேவனுடைய சாயல்ல மனுஷனை படைச்சு என்ன மாதிரியான பொறுப்பை கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் தேவனுடைய சாயல்ல ஏன் ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் படைச்சாரு அப்படிங்கிறது தான் தேவனுடைய சாயல் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்குற விஷயம். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26ல இருந்து 28 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1 26ல இருந்து 28 வரை நம்ம வாசிக்கும்போது இப்படி நம்ம பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஸோ தேவன் வந்து மனுஷனை அவருடைய சாயல்லையும் ரூபத்திலையும் படைச்சி எதுக்கு படைச்சார் அப்படின்னா, இந்த பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வதற்காக படைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். 27ல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் அந்த அந்த தேவ சாயல்ல ஏன் படைச்சார் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, மனுஷி 2 பேரையும் படைச்சு 2 பேரையுமே தேவசாயல்ல படைச்சாரு. சம அளவு தகுதி உள்ளவனாக படைச்சாரு. அப்புறம் 2 பேரையுமே இந்த பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வதற்காக படைச்சார். 2 பேரையுமே ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம பூமியை வந்து நிரப்புங்க, கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்க அப்படின்ற எல்லா வார்த்தைகளுமே வந்து இந்த பூமியை நீங்க பராமரிங்க, இந்த பூமியை நீங்க நிர்வாகம் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த இந்த வியூவுடைய இந்த கருத்துடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, முக்கியமான கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து தேவ சாயலாக நம்மளை படைத்தார் அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டவர் அவருடைய சார்பாக ஆன் பிஹாஃப் ஆஃப் காட், ஆண்டவருடைய சார்பாக நாம இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு, இந்த உலகத்தினுடைய ஸ்டுவர்ட்ஸாக, நிர்வாகிகளாக ஆண்டவர் வந்து நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது இன்னும் நம்ம டீப்பா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அன்றைக்கு ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல, பண்டை கால கிழக்கத்திய நாடுகள்ல உள்ள, அதாவது மோசே வாழ்ந்த காலங்கள்ல, ஆபிரகாம் வாழ்ந்த காலங்கள்ல இந்த இமேஜ் அப்படிங்கிற வார்த்தை, சாயல், தேவ சாயல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எப்படி பயன்படுத்தப்பட்டது? முக்கியமாக இது வந்து ராஜாக்கள் இருக்காங்க இல்லைங்களா? ராஜாக்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டது. ராஜாக்கள் எல்லோருமே தேவ சாயல்களாக கருதப்பட்டார்கள். தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, தேவனுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அப்ப ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டை ஆள்றார் அப்படின்னா, அவர் வந்து தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதியாக இருந்து ஆள்கிறார். அதனால ராஜா சொல்ற வாக்கு தேவன் சொல்ற வாக்கு, ராஜா செய்யற காரியம் தேவன் செய்யற காரியம், இப்படிதான் மக்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இப்ப வேத புஸ்தகம், ஆதியாகமம், இதுல உள்ள கருத்துக்களும் கூட பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட்ல, பண்டை கால கிழக்கத்திய தேசங்களுடைய கலாச்சார பின்னணியில தான் இது எழுதப்பட்டது. ஸோ அதனுடைய வெளிச்சத்துல தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப தேவனுடைய சாயலை நம்ம ஆண்டவர் படைச்சார் அப்படின்னா, அதுல அறிவு இருக்கா? இருக்கு. ஆன்மா இருக்கா? இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா? இருக்கு. டூல் மேக்கிங் இருக்கா? கருவிகளை உண்டாக்குவது இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. பட் இதெல்லாம் தாண்டி நம்மள வந்து எந்த விதத்திலும் நிராகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு காரியம் வந்து நம்மள தேவனுடைய சாயல் அப்படின்னு காண்பிக்கிறது அப்படின்னா, அது வந்து தேவனுடைய தேவனோடு கூட இருக்கிற உடன் நிர்வாகிகளாக, உடன் ஆட்சியாளர்களாக,
நாம இந்த உலகத்துல இருக்கிறோம். தேவனுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாள படைச்சாரு. மனுஷனை படைச்சு என்ன செஞ்சாரு அப்படின்னா, இந்த உலகத்தை நீங்க ஆண்டு கொள்ளுங்க. இந்த உலகத்துல என்னுடைய பிரதிநிதிகளாக இருங்க அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ கோயிங் பேக் டு த கொஸ்டின். இந்த கேள்விக்கு நம்ம திரும்ப போறோம். வாட் டஸ் இட் மீன் டு பி கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட்? தேவனுடைய சாயல்ல நாம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம இந்த உலகத்துல தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். இதுதான். போன போன வாரம் நானு பேசும்போது நான் சொன்னேன், தேவனுடைய சாயல்ல எல்லாருமே படைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே அப்படின்னா, ஆம், எல் மதம் ஆ, சார்பற்று அல்லது இனம் சார்பற்று, மொழி சார்பற்று எல்லோருமே இந்த உலகத்துல தேவனுடைய சாயல்ல தான் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா, தேவனுடைய சாயல் அப்படிங்கிறது நமக்குள்ள குலைந்து போயிருக்கிறது. எப்படி அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். எப்படி நம்ம வந்து ஒரு உடைஞ்ச கண்ணாடியில பார்க்கும்போது நம்முடைய ஆ, நம்முடைய ரிஃப்ளெக்ஷன், நம்முடைய பிரதிபலிப்பு அந்த கண்ணாடியில ஒரு சீரா இருக்காது. அது பார்த்தீங்கன்னா, ஆ கோணலாக இருக்குமோ, அதே போல நம்ம இப்ப கோணலாக இருக்கிறோம். ஆனா, இத நம்ம சீர்படுத்தி கொண்டு வருவதற்கு அ நமக்கு ஆண்டவர் கொடுத்த தேவன் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்டின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை போல வாழணும். அப்ப நம்ம தேவனுடைய சாயலாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா, தேவனுடைய சாயலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு நான் சொன்னேன். அத மீண்டுமாக இந்த இடத்துல நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஸோ நாம எல்லோருமே தேவ சாயல்ல தான். ஆனா பிரத்தியேகமாக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ, அவர்கள் தேவனைப் போல மாறுவதற்கான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, ஒரு ஒரு பிரிவிலேஜ், ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, அ டிசைபிள்ஸ் அப்படின்னாவே லேர்னர்ஸ்ன்னு அர்த்தம். சீடர்கள் அப்படின்னாவே கற்றுக்கொள்பவர்கள் என்று அர்த்தம். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து கற்றுக்கொண்டு, அவரோட உறவு கொண்டு, அவருக்குள்ள இருந்து, நம்ம அவரைப் போல மாறிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம 2 கொரிந்தியர் 3:18 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம பார்க்க முடியாத அந்த தேவனுடைய சாயலாக இருக்கிறார். கொலோசையர் 1:15 நாம பார்க்கிறோம். ஓகே. இப்ப ஆ இந்த இந்த ஃபங்ஷனல் வியூ இருக்கு இல்லைங்களா? எப்படி இது வந்து பைபிளோட ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நானு ஒரு ஒரு சில நிமிடங்கள்ல நான் சொல்லிட்டு, அ இப்ப இந்த ஃபங்ஷனல் வியூ அப்படின்னா, நாம தேவனுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்துல இருப்பது தான் தேவனுடைய சாயல்ல இருப்பது. அப்படிங்கிற அந்த கருத்து எப்படி பைபிளோட, வேத புஸ்தகத்தோட ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நான் காண்பிக்க போறேன். அதன் பின்பு எப்படி பிராக்டிகலா நமக்கு இந்த கருத்து வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்து அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்க போறேன். அதன் பின்பு கேள்விகள் அ நீங்க கேட்கலாம். நாம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஓகே. முதலாவதாக ஏன் இந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியம்? ஆ எப்படி இது வந்து பைபிளோட சிங்க் ஆகி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நானு அ உங்களுக்காக வாசிச்சேன். ஆதியாகமம் 1 26லிருந்து 28 வரைக்கும். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதேபோல ஆதியாகமம் 2:15ல ஆண்டவர் மனுஷன படைச்சு, அவன ஏதேன் தோட்டத்தில வைத்து, அதை பண்படுத்தவும், பாதுகாக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கார்டன ஏதேன் தோட்டத்த பண்படுத்தவும், பாதுகாக்கவும் அப்படிங்கிற வார்த்தையே எதை நோக்கி அர்த்தப்படுத்துகிறது அப்படின்னா, இந்த அ அத ஆண்டு கொள்ளுங்கள், நிர்வாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த அர்த்தத்தை தான் இது வந்து நோக்கிச் செல்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். பண்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வந்து பெஸ்ட்டா ஒரு கார்டன உருவாக்கி அவன் குடுக்குறாரு. அந்த கார்டன அதே சிறப்புல, அதே அ அ அதாவது நன்மையில, அ நன் ந நல்ல விதத்துல இருக்கிற அந்த காரியத்துல, நீங்க அத வளர்த்துக்கிட்டே போங்க. மெயின்டெயின் பண்ணுங்க. அத வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போங்க. அது மட்டுமல்ல, நீங்க பூமிய நிரப்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, அந்த கார்டன என்ன செய்யுங்க, நீங்க அப்படியே விரிவாக்கம் செஞ்சு, விரிவாக்கம் செஞ்சு என்ன செய்யுங்க, இந்த உலகத்தையே அந்த கார்டனால நிரப்புங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு கட்டளை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ, மொத நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த இந்த உலகத்த ஆண்டு கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்கான இந்த அர்த்தம் அங்கேயே இருக்கு. ஆண்டவர் வந்து ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தோட்டத்தில போடுறாரு. பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம்.
அடுத்தது நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து மனுஷன ஒரு அடிமை போல உருவாக்கல அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம இந்த உலகத்த அ ஆள்வதற்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எங்க மீண்டுமாக வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா, சங்கீதம் 8, 8வது சங்கீதத்துல 4லிருந்து நீங்க 6 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, இங்க நம்ம மீண்டுமாக த சேம் அ சேம் மீனிங், அதாவது ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற அதே அர்த்தம் மீண்டுமாக எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 6வது, 7வது, 8வது சாரி 4லிருந்து 6 வரைக்கும், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆண்டவரே, மனுஷனை நீங்க ரொம்ப ரொம்ப மதிக்கிறீங்க, அவனை பத்தி நீங்க ரொம்ப நினைக்கிறீங்க. அவன் எம்மாத்திரம், என்ன தகுதி அப்படி இருக்கு மனுஷங்கிட்ட அப்படின்னு கேட்கிறார் சங்கீதக்காரன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கரத்தின் கிரியை அப்படின்னா இந்த படைப்புகள், சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் அவனுக்கு அவனுக்கு ஆஹ் அவனுக்கு அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எதுக்கு அப்படின்னா அவன் ஆளுகை செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை நான் பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் வந்து நம்மள ஒரு அவரோட சேர்ந்து ஆளுகை செய்வதற்கான ஒரு 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 கூட்டமாக, ஆட்களாக படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். மீண்டுமாக இந்த தீம், இந்த கருப்பொருள் இங்க எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பண்டை காலத்துல அகைன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்டை காலத்துல இந்த கிழக்கத்திய நாடுகள்ல பல்வேறு மித்தாலஜிஸ், இந்த கதைகள்லாம் இருக்கு. புராண கதைகள்லாம் இருக்கு. மெசபொத்தோமியா புராண கதைகள், பாபிலோனிய புராண கதைகள், இப்படி இருக்கிற அந்த கதைகள்ல ஒரு கதை என்ன அப்படின்னா, மனுஷங்களை ஏன் படைச்சாங்க அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. ஆ 2 2 ஆ கடவுளுக்கு இடையில சண்டை வருது. ஒரு கடவுள் என்ன செய்றாருன்னா, இன்னொரு கடவுள வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ அந்த கடவுள ஆ தன்னுடைய அடிமையா ஆக்கிறாரு. அந்த கடவுள மட்டும் இல்ல, அந்த கடவுளோடு சேர்ந்து என் தேவதைகள், தேவர்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்க இல்லைங்களா? எல்லா தேவர்களையும் அ அந்த பெரிய கடவுள் என்ன செய்றாரு அப்படின்னா, தன்னுடைய அடிமைகளாக பண்ணிறாரு. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் செய்றாங்க. அடிமைகளாக இருந்து வேலை செய்றாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்துல, இதெல்லாம் பண்ணவே முடியாது, வேலையெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த கடவுள்ட்ட போயிட்டு மார்டுக் அப்படின்னு ஒரு கடவுள். அந்த மார்டுக் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, "எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ப்ளீஸ் அ உதவி செய்யுங்க." அப்படின்னும்போது, அந்த கடவுள் என்ன செய்றாருன்னா, ஆம் மனுஷங்கள படைக்கிறாங்க. மனுஷங்கள படைச்சு எதுக்கு அப்படின்னா, இந்த தேவர்கள் வந்து செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த கேவலமான வேல, ரொம்ப கீழான வேல, அடிமைத்தனமான வேல, அத செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த வேலைகளை செய்வதற்கு, அடிமைகளாக இருப்பதற்கு அந்த மார்டுக் அப்படிங்கிற கடவுள் வந்து படைச்சாங்க அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. பட் நீங்க நீங்க பைபிள படிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபேன்டாஸ்டிக்கான புக்குன்னு நான் சொல்லுவேன். தேவனுடைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மள வந்து ஆண்டவர் வந்து அடிமைகளாக படைக்கல. அவரோடு சேர்ந்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யும்படியாக, அ ஆளும்படியாக ஆண்டவர் படைத்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ, ஆ நம்ம தேவன் நம்முடைய தேவன் உண்மையிலேயே நம்மள அ கனப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது மட்டுமல்ல, நம்ம இந்த உலகத்துல ஆம் நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பல இடங்கள்ல எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல எதிரொலிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாத்திராகமம் யாத்திராகமம் 19வது அதிகாரம். யாத்திராகமம் 19:6. யாத்திராகமம் 19:6 நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்கள அழைத்தபோது அவர்கள அ கானான் தேசத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது, அவங்கட்ட பேசின ஒரு வார்த்தை. இங்க யாத்திராகமம் 19:6ல சொல்றாரு, "நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும், பரிசுத்த ஜாதியும் ஜாதியும் ஜாதியாயும் ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள்" என்றார்.
நீங்க இன்னொரு அதாவது பிளைனா சொல்ல போனோம்னா, நீங்க வந்து ஆசாரியர்களா இருப்பீங்க, ராஜாக்களா இருப்பீங்க. நம்ம பாடுறோம் இல்லைங்களா? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். சேம் திங் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மள ஆசாரியர்களாக அப்படின்னா, ஆசாரியர்கள் எப்படி அ தேவனுக்கு முன்பாக மக்களுக்காக நிற்பார்களோ, அதுபோல நம்ம இருக்கணும். அதேபோல அ இந்த உலகத்த வந்து ராஜரீகம் செய்கிறவர்களாக, ஆட்சி செய்பவர்களாக, ஆளுகை செய்பவர்கள், தேவனுடைய சித்தத்த வந்து இந்த உலகத்துல செய்பவர்களாக நாம இருக்கணும் அப்படின்னு தான் அதுக்காக தான் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களையும் அழைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஃபங்ஷனல் வியூ எப்படி நம்ம தேவனுடைய சாயலாக இருந்து நம்ம வேலை செய்றோம், இந்த உலகத்த ஆண்டு கொள்றோம் அப்படிங்கிறது வந்து பைபிள்ல பல இடங்கள்ல எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வசனத்த நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆம், வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும், ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஸோ, இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க எல்லோரும் பாடுறத நம்ம பார்க்கிறோம். என்ன பாடல் அப்படின்னா, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும், ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடுறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலயும் இதே கருத்து வந்து பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ, நாம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தேவனுடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தேவன் என்னென்ன மாரியான அ வேலையிலலாம் வச்சிருக்கிறாரோ, என்னென்ன மாரியான கெப்பாசிட்டிலலாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, எல்லா இடத்துலயுமே ஆண்டவருடைய ராஜ்யத்த கொண்டு வரணும். ஆண்டவருடைய சித்தத்த செஞ்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஆ நம்முடைய வாழ்க்கைக்கு பிராக்டிகல் லைஃப்க்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன். சொல்லிட்டு டிஸ்கஷன்க்குள்ள நம்ம போகப் போறோம். முதலாவதாக நாம பெர்சனல் லைஃப்ல தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மள வந்து நம்ம ஐயோ! நான் வந்து ஒரு சாதாரண ஆளு, நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, அ தேவன் வந்து என்ன அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நான் என்னெல்லாம் செய்றேனோ, எங்கெல்லாம் இருக்கிறேனோ, அங்க தேவனுடைய சித்தத்த நான் செய்யணும். தேவனுடைய நிர்வாகியாக, தேவனோட வேலை செய்ற ஒரு ஆளாக நான் இருக்கணும். அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் எப்படி நம்ம அ தேவனுடைய சித்தத்த இந்த உலகத்துல செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். தேவனுடைய சித்தத்த இந்த உலகத்துல செய்றது அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்ல பைபிள் வாசிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லல. நீங்க நீங்க பைபிள பார்த்தீங்க அப்படின்னா, பைபிள் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பிராக்டிகல் புக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இந்த நம்ம எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்கள் பைபிள்ல இருக்கு. நம்ம எப்படி ஆ குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற கருத்துக்கள் பைபிள்ல இருக்கு. ஆ இப்படி நம்ம சொல்லிட்டு போலாம். எப்படி ஈவன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லாட்டினாலும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் இருக்கு. எப்படி வேலை செய்யணும், ப்ராஃபிட்டபிளா வேலை செய்யணும், பலன் தரும் விதத்தில வேலை செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. எப்படி ஜெபம் பண்ணணுன்ற கருத்து இருக்கு. எப்படி தேவனுடைய வசனத்த நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. இப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பார்த்து நம்ம இந்த உலகத்தில எப்படி நம்ம பலன் தரும் விதத்தில வாழணும் அப்படிங்கிறத நாம அ யோசிக்கிறதும், அத வாழ்க்கையில செய்யறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆண்டவர் வந்து அ இந்த உலகத்தில அவருடைய அவருடைய அவரோட சேர்ந்து நிர்வாகம் பண்ணுவதற்கு, ஆள்வதற்காக நம்மள வச்சிருக்காரு. நம்ம வந்து நம்மை ஆள வேண்டும். நம்மை ஆள வேண்டும். நம்முடைய நம்முடைய வாழ்க்கைய நம்ம ஆளணும் அப்டின்னா, வாழ்க்கை என்பது வேற ஒண்ணும் இல்ல. நம்முடைய டைம் தான். ஆ நம்ம மேனேஜ் பண்ணோம்னா, நம்முடைய டைம மேனேஜ் பண்ண முடியும். நம்ம டைம மேனேஜ் பண்ணோம்னா, நாம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ, நாம எப்படி நம்மள மேனேஜ் பண்ண போறோம்? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து உலகத்தையே ஆள பிறந்த ஆளு நானு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரோடு சேர்ந்து ஆளப் போறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, ஒரு காரியத்த மனசுல வச்சுக்கணும். என்னைய நான் ஆளாமல் மற்றவர்களை ஆள முடியாது. என்னைய நான் ஆளாமல் நான் வந்து இந்த உலகத்த ஆள முடியாது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் எப்படி என்னுடைய தாட்ஸ், என்னுடைய டேலண்ட்ஸ எப்படி மேனேஜ் பண்றது? என்னுடைய திறமைகள எப்படி மேனேஜ் எப்படி வளர்த்துக்கிறது? அப்படிங்கிறதுல எல்லாம் நான் வந்து ஆ என்னுடைய
நோக்கத்தை வைப்பது மிக மிக முக்கியமான, கவனம் செலுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்வேன். அடுத்தது 3வதாக இந்த உலகத்துல வந்து நம்ம எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? நம்முடைய அ அறிவு, திறமை, அப்புறம் நம்மளையே யூஸ் பண்ணிக்கிறதுனால தான். அது எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, வேலையில நம்ம யூஸ் பண்றோம். ஸோ, என்ன என்ன வேலையெல்லாம் செய்றோமோ, அந்த வேலைய வந்து நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, இது வந்து ஒரு பிசினஸா இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யலாம், அல்லது நீங்களே ஒரு ஒரு வேலைய வந்து அ ஒரு பிசினஸோ, வியாபாரமோ, தொழிலோ நடத்திட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி. அல்லது நம்ம வந்து வீட்ட மேனேஜ் பண்ற ஆளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எக்ஸலென்ட்டா பண்ணணும். ஏன்னா, நான் செய்ற வேலை வந்து என்ன பிரதிபலிக்கிறது? என்ன மட்டும் பிரதிபலிக்கல, ஆண்டவரை பிரதிபலிக்கிறது. அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இத பத்தி நானு நானு அ பேசிட்டு இருந்தேன். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல பிசினஸ் மேன் நல்ல பிசினஸ் பண்ணாவே போதும். அ ஒரு ஒரு நல்ல கிறிஸ்தவ பிசினஸ் மேன் நல்ல நல்ல அறநெறியோட பிசினஸ் பண்ணாவே போதும். அப்புறம் அவரோட பிசினஸ்ல இருக்கிறவங்கள நல்ல நல்லா பராமரித்தாவே போதும். எல்லாரும் சொல்லுவாங்க, "வாவ்! அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல கிறிஸ்டியன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டுமல்ல, நாம வந்து நம்முடைய சொசைட்டில, நம்முடைய சமுதாயத்தில ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் போன வாரம் கூட சொன்னேன். ஒரு உண்மையான உபவாசம் என்ன அப்டின்னா, அ ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்றது தான் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ, அ வருகிற வருடத்தில கோவிட்-19 காலத்தில நம்ம அ ஏழை எளியவர்களுக்கு நெறைய செஞ்சோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெறைய செஞ்சிருக்கிறோம். பட் வரும் காலத்தில இன்னும் நெறைய செய்வதற்கு நம்ம முற்பட வேண்டும். அதற்கான திட்டங்கள் இருக்கிறது நான் நிச்சயமாக ஷேர் பண்ணுவேன். அ சபை தலைவர்களோட பேசிட்டு நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். பட் சபையாக மட்டுமல்ல, தனிப்பட்ட விதத்தில நம்ம யாருக்காவது நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய வேணும். அவங்களுடைய வாழ்க்கைய வந்து மேம்படுத்துவதற்கு நாம பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யத்த இந்த உலகத்துல கொண்டு போறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்த உண்டாக்கினார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை. இயேசு சொன்னார், "நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை." அப்படின்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அப்படிங்கிறது ஒரு 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 இருட்டின் ஆ ஒரு ராஜ்யத்த குறித்து தான் பேசுது. ஸோ ஒளியின் ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம். ஒளியின் ராஜ்யத்த வந்து பரப்புவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்துல உருவாக்கின ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை. ஸோ நம்ம சபை அப்படிங்கிறது வேற கட்டடம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமுதாயம், ஒரு மக்கள் கூட்டம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அ சபையில ஈடுபடுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஈடுபட வேண்டும். அதில ஒரு பங்காக இருக்க வேண்டும். அப்புறம் அ நம்முடைய வரங்கள் ஆண்டவர் கொடுத்த வரங்கள வந்து பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மற்றும் நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி மக்களுக்கு வந்து சேவை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, கடைசியா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அ இந்த கிரியேஷன் இருக்குல்ல, இந்த படைப்ப வந்து நாம பராமரிக்க வேண்டும். ஆண்டவர் வந்து உலகத்த ஆண்டு கொள்ளுங்கள் அப்டின்னும்போது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, மரத்தெல்லாம் வெட்டி சாத்துங்க அப்டின்லாம் ஆண்டவர் சொல்லல. நாம மரத்த நடுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த இந்த கிரியேஷன வந்து கேர் பண்ணிக்கிறவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்டி இதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல அ க நெறைய கிறிஸ்தவர்கள், மிஷனரிகள்லாம் போயிட்டு எங்கெங்கலாம் அவங்க இருந்தாங்களோ, அவர்கள் கிறிஸ்தவத்த மட்டும் பரப்பல. சுவிசேஷம் மட்டும் சொல்லல. அங்க அங்க வந்து மக்கள் வாழும் அந்த அந்த சூழல வந்து மாத்துனாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ நம்ம சூழல மாத்தணும். ஆ இந்த படைப்பு குறித்த அக்கறை நமக்கு இருக்கணும். இத பராமரிக்கணும் அப்படிங்கிற அக்கறை இருக்கணும். இந்த இந்த நகரம் வந்து சுத்தமா இருக்கணும். இந்த உலகம் சுத்தமா இருக்கணும். இந்த உலகத்தில மரங்கள் இருக்கணும். ஜீவராசிகள்லாம் இருக்கணும். ஆ நல்ல வந்து அ ஆம் ஒரு 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 சுற்றுப்புற சூழல் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய கருத்தாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஏன் அப்படின்னா, இது ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவர் படைத்த படைப்பு. இத வந்து பராமரிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேஸ்ட்ட வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்? அங்கங்க பார்த்தீங்கன்னா, அங்கங்க குப்பை மேடுகள் இருக்கிறது.
அ எங்க குப்பை போடணுமோ அங்க தான் நம்ம குப்பை போடணும். வீட்டு முன்னாடி இந்த மாரி பல்வேறு விஷயங்கள நம்ம பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா, நம்ம இந்த உலகத்துல நம்ம தேவனுடைய அ பராமரிப்பாக, தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. ஸோ, இ நாம தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது, தேவனோட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுபவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தப்படுத்துகிறது. அதனுடைய விளைவாக நம்ம இந்த பல்வேறு காரியங்கள்ல நம்ம இறங்கி நம்ம வேலை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையவே வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த 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 சொன்ன காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல.